கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி பண்ணுற சுவாமி அப்படின்னா 5 தேவதைகளை நம்ம வழக்கத்தில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ருண விமோச்சனர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். அந்த சுவாமி திருவாரூரில் இருக்குது. ஒரு சில இடங்களில் அதுலேயே எழுதி போட்டிருப்பா ருண விமோச்சனர் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த சாமிக்கு மற்ற சாமிக்கெல்லாம் லட்சணம் சொல்கிறோன்னா, இப்போ விநாயகர்னா யானை தலை இருக்கும், சண்முகர்னா 6 முகம் இருக்கும் அப்படின்னு. இவர் லிங்கம். இந்த லிங்கத்துக்கு பேர் ருண விமோச்சனர்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த தலத்தில் போய் நாம் வழிபாடு பண்ணினால் கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ருண விமோச்சன கணபதி அப்படின்னு கானாபத்தியத்தில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு. அந்த கணபதிக்கு மூல மந்திரங்கள் எல்லாமே இருக்குது, வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது. அதை நம்ம உபாசனை பண்ணினால் கடன் தொல்லையிலிருந்து, அதாவது விரதம் இருக்கிறது, பட்னி இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, அந்த மாதிரி விஷயங்களை ருண விமோச்சன கணபதி அப்படிங்கிற கணபதியை நம்ம வணங்கினால் அதுவும் கடன் தொல்லையிலிருந்து நம்மை பெரிதும் நீக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர். உடனே நம்ம முடிவு பண்ணிடலாம், காசினா காசிக்கு போக சொல்கிறார். கடனில் தொல்லப்பட்டுருக்கிறவன் எப்படி காசிக்கு போக முடியும்? விஷயம் அது இல்லை. அதாவது பழைய காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறு தாண்ட முடியாத ஒரு சூழல். அதில் யாராவது காசிக்கு போயிட்டு வந்தால் அவள் பானலிங்கம் எடுத்துகிட்டு கோயில்களில் அதை பிரதிஷ்டை பண்ணுவாள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கும் சில கோயில்களில். அந்த காசி விஸ்வநாதர் சன்னதியாக இருந்தாலும் சரி, இல்லை காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற பெயர் கொண்ட லிங்கமாக இருந்தாலும் சரி, அது அனைத்து விதமான கர்மாவையும் அழித்து கடனை நிவர்த்தி பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்புலத்தார் அப்படின்னு சொல்கிறவங்கள, சிரார்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாளோ அவளும் இந்த கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர்கள். அதனால் பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணினால் கடனானது கொஞ்சம் கொஞ்சமாக தானாக குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜை. நிறைய பேர் குலதெய்வமே தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொன்னால் அவங்க இந்த கடன் சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் ஒரு சில தசாபுத்தி வந்ததுன்னா கடனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான காலத்தினால் கடன் படுபவர்கள்னு சொல்லுவாங்க. தான் கடன் படுறது வேற, எங்கேயாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது வேற. அந்த மாதிரியெல்லாம் கடனில் வெவ்வேறு விதமான விஷயம் இருக்குது. பஞ்சருணாகான்னு சொல்கிறா, 5 விதமான கடன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா. அந்த மாதிரி அனைத்து விதமான கடன் தொல்லைகளிலிருந்தும் விடுவிப்பதாக குலதெய்வத்தை சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது.